உலக அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு அதிரடி தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தன்னுடைய நெருங்கிய நட்பு நாடான ஈரானை ரஷ்யா கழற்றிவிட துணிந்துவிட்டதா அப்படின்ற கேள்வி இப்போ உலக அரங்கில் எழுந்திருக்கு. இதுக்காக அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய பிரதிநிதிகளிடம் ரஷ்யா ஒரு ரகசிய பேரத்தை முன்வச்சதா கூறப்படும் செய்தி தான் இப்போ காட்டு தீயா பரவிட்டு வருது. அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகமான பாலிட்டிகோ வெளியிட்டிருக்கிற தகவலின்படி ரஷ்ய அதிபர் புதினின் சிறப்பு தூதர் கிரில் டிமிட்ரிவ் கடந்த வாரம் மியாமியில் டிரம்பின் ஆலோசகர்களான ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரை ரகசியமா சந்திச்சு பேசினார். அந்த சந்திப்பில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் ராணுவ ரகசியங்கள் மற்றும் உளவு தகவல்களை நிறுத்தி கொண்டால் பதிலுக்கு நாங்கள் ஈரானுக்கு வழங்கி வரும் உளவு தகவல்களை நிறுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு ரஷ்யா தரப்புல ஆஃபர் கொடுக்கப்பட்டதா தெரிகிறது. மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் எங்க இருக்கு அப்படின்றது குறித்த மிக ரகசியமான தகவல்களை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி வரதா அமெரிக்கா ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்தது. இந்த தகவலை பயன்படுத்தி தான் ஈரான் தன்னுடைய தாக்குதல் வியூகங்களை அமைச்சிட்டு வருது. இந்த சூழல்ல உக்ரைனின் தனது வெற்றியை உறுதி செய்ய ஈரானை ஒரு பகடை காயாக பயன்படுத்த ரஷ்யா முயல்வது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இருந்தாலும் இந்த செய்தியை ரஷ்யா அடியோடு மறுத்திருக்கு. இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னும் ரஷ்யா ஈரான் இடையிலான உறவை சிதைக்க மேற்குலக நாடுகள் நடத்தும் நாடகம் அப்படின்னும் ரஷ்ய தூதர் கிரில் டிமிட்ரிவ் சாடியிருக்கார். மறுபுறம் அதிபர் டிரம்ப் இது குறித்து கூறும்போது ரஷ்யா ஈரானுக்கு தகவல் அளிப்பதை நான் விரும்பவில்லை, ஆனா அவங்க என்னதான் தகவல் கொடுத்தாலும் கடந்த சில வாரங்களாக ஈரானுக்கு ஏற்பட்டு வரும் பாதிப்புகளை பார்த்தா அந்த தகவல்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் உதவல அப்படின்றது தான் உண்மை என தன்னுடைய பாணியில பதிலடி கொடுத்திருக்காரு. உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ட்ரோன்களை வழங்கி உதவிய நாடு ஈரான். இப்போ அதே ஈரானை ரஷ்யா கைவிட தயாராகிவிட்டதா அல்லது இது டிரம்ப் நிர்வாகம் நடத்தும் உளவியல் போராட்டமா? எது எப்படியோ வளைகுடா நாடுகள்ல போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற நிலையில ரஷ்யாவினுடைய இந்த நகர்வு உலக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது.